பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே இந்த கால வேளையில் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்கான தேவனுடைய வார்த்தை யோவேல் எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 2வது அதிகாரம் 27வது வசனம். நான் இஸ்ரவேலின் நடுவில் இருக்கிறவர் என்றும் நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர், வேற ஒருவர் இல்லை என்றும் அறிந்து கொள்வீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. எனக்கு அன்பானவர்களே, இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுடைய வாழ்க்கையில் அநேக இழப்புகள், தண்டனைகள், துக்கங்களை அவர்கள் அடைந்தார்கள். அந்த காலங்களுக்கு பிற்பாடு தேவன் அவர்களுக்கு அளித்த ஒரு மீட்பின் வாக்குத்தத்தமாக உள்ளது. அவர் சொல்லுகிறார், நான் உங்கள் நடுவில் இருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இது தேவனுடைய ஒரு உறுதியான வார்த்தை. அவர்களுக்கு இந்த வார்த்தை ஒரு மிகப்பெரிய ஆறுதலை கொடுக்கிறது. இப்படி சொல்லுவேன், தேவனுடைய சமூகத்தில் நான் இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கை புதுப்பிக்கப்படுகிறது. தேவன் நம் நடுவில் இருக்கிறார். அவர் நம்முடைய நடுவில் இருக்கிறதுனால நீங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. வேதம் சொல்லுகிறது, பிரைஸ் தி லார்ட், தேவன் எதற்காக நம்முடைய நடுவில் இருக்கிறார் தெரியுமா? அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தை நம்முடைய வாழ்க்கையில் அவர் ஸ்தாபிக்கும்படி. அவருடைய பரிசுத்த ஸ்தலம் ஸ்தாபிக்கப்படும் பொழுது என்ன நடக்கும் தெரியுமா? உபாகமம் 23:14 வாசிக்கும்போது, உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை இரட்சிக்கவும் உன் சத்துருக்களை உனக்கு ஒப்பு கொடுக்கவும் உன் பாளையத்திற்குள் உலாவிக் கொண்டிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஆகையால் அவர் உன்னிடத்தில் அசுசியான காரியத்தை கண்டு உன்னை விட்டு போகாதபடிக்கு உன் பாளையம் சுத்தமாயிருக்க கடவது. எனக்கு அன்பானவர்களே, கர்த்தர் உங்கள் நடுவில் வாசம் பண்ணுகிறார். எதற்காக? உங்களை ரட்சிக்க, உங்கள் சத்துருக்களை உங்கள் கையில் ஒப்பு கொடுப்பதற்காக அவர் வாசம் பண்ணுகிறார். சங்கீதம் 46வது அதிகாரம் 5வது வசனம் சொல்லுகிறது, தேவன் அது நடுவில் இருக்கிறார், அது அசையாது. அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். உங்களுக்கு சகாயம் பண்ணும்படி தேவன் உங்கள் நடுவில் இருக்கிறார். எசையா 12:6 சொல்லுகிறது, சீயோனில் வாசமாயிருக்கிறவளே, நீ சத்தமிட்டு கெம்பீரி, இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் நடுவில் பெரியவராயிருக்கிறார். இந்த காலவேளையில் உங்கள் நடுவில் இருக்கிற கர்த்தர், அவர் பெரியவர். தைரியம் கொண்டு நீங்கள் கூப்பிடலாம். கூப்பிடுகிற ஒவ்வொருவரையும் அவர் மீட்டுக் கொள்ளுகிறார். இந்த காலவேளையில் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொருவரையும் அவர் ரட்சிக்கிறார். உங்களோடு போராடுகிற சத்துருக்களை உங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார். செப்பனியா 3:17 சொல்லுகிறது, உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், அவர் வல்லமை உள்ளவர், அவர் ரட்சிப்பார். நான் சொல்லுவேன், நம்மோடு கூட இருக்கிற கர்த்தர் சாதாரணமானவர் அல்ல, அவர் வல்லமை உடையவர். அவர் உங்களை இரட்சிக்கும்படி
உங்களை காப்பாற்றும்படி உங்கள் நடுவில் இருக்கிறார். செபிப்போமா? பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம்ப்பா. இந்த கால வேளையில் உம்மை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலேயும் என் தேவன், நீர் அவர்களை இரட்சிக்கக்கூடியவர்களாய், அவர்களை மீட்கக்கூடிய தெய்வமாய் நீர் இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. அவர்கள் அடைந்த எல்லா அவமானத்தையும் எடுத்து போட்டு கர்த்தர் இன்றைக்கு இரட்சிப்பை கொடுக்க போகிறதற்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.